டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. என்னை ஒருவன் கேட்டான், ஏன் சீமான் தமிழ் தமிழ் என்று சாகிறாய் அப்படின்னு. சாராயம் குடிச்சு சாவதற்கு தமிழ் தமிழ் என்று பேசி சாகலாம் என்று. நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் சிக்கி சாவதற்கு என்னரும் தாய்மொழிக்காக சாகலாம். நம்ம எப்படியெல்லாம் தாழ்வு மனப்பான்மையை நமக்குள் தள்ளி ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி நம்மை அப்படி நகர்த்தினார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால் ஒருவனுக்கும் உறக்கம் வராது. உங்கள் உடன் பிறந்தான் என்னுடைய கோபம் என்பது என்னுடைய கோபமா? என்னுடைய கோபமா? 5000 ஆண்டுகளாக என் அருமை தமிழ் மக்கள் என்னரும் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கோபம். குறிப்பாக இந்த 500 ஆண்டுகளாக நம் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த அடர்த்தியான வலியும் காயமும் அதன் வெளிப்பாடுதான் இந்த கோபம். குறிப்பாக நம்முடைய கோபம் என்பது நம் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாம் வைத்திருக்கிற பேரன்பின் வெளிப்பாடு. நாம் செய்கிற அரசியல், எப்போது உன் எதிரி உன்னை கண்டு கொலை நடங்குகிறானோ அப்போது உன் பாதை சரியாக இருக்கிறான் சொல்றான ஃபிடல் காஸ்ட்ரோ. நீ போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறும் இல்லையா, ஒரு தடையும் இல்லையா, நீ திரும்பி வந்து விடு. ஏன்? அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, யாரோ ஒருவன் போன பாதை. யாரோ ஒருத்தன் போயிருக்காண்டா, அந்த பாதையில போயிட்டு இருக்காது, தவறான பாதை. இங்க வாடா. நீ போகிற பாதையில் இடையூறு, தடை, ஏச்சு, பேச்சு, விமர்சனம் எல்லாம் இருக்கிறதா? போய்கொண்டே இருக்கு, மிகச்சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய் என்று. இப்போது கத்துவான், கதறுவான். பிஜேபி எதிர்த்தால் நீ கிறிஸ்தவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலி. திமுகவை எதிர்த்தால் நீ RSS பிஜேபி கைக்கூலி. தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே போதும், திமுக கைக்கூலி. இப்ப நாம் என்ன, எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே, உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன், கூலி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன் இதையே தான் பேசுவான். நீ எதை சொல்லு கூலி, உன்னை சிறுமைப்படுத்துவான். நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள். யாரு? கூலி திராவிடர்கள். இந்த கூலி திராவிடம் பேசுகிறது இது ஒரு கூட்டம் இருக்குது. அட்ரா, எதை பத்தியும் கவலைப்படாத. தலைவன் எனக்கு சொன்னது, அவர் இப்படி விமர்சிக்கிறார், இவர் இப்படி விமர்சிக்கிறாருன்னு. விமர்சனம் எது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையேன்ட்டார். வைரக்கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். இதுக்கு போட்டு எதுக்கு அவன் பாட்டு பேசிட்டு போறான்? இந்த அற்ப பதர்களாம் நமக்கு கால் தூசியோ. போய் அங்கிட்டு போய. இங்க இருக்கிற கூட்டத்துக்கு பல பேருக்கு பொழுது போகவில்லை, நமக்கு பொழுது போதவில்லை. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அவன் பொழுது போகாம உட்காந்துட்டு பொறணி வச்சுட்டு இருப்பான். களைஞ்சி இதை செஞ்சிருக்க கூடாத, ஏகலைவனுக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு. எனக்கு 100 டைரக்டர் இருக்கான். சீமான் அப்படி பேசிருக்கூடாது. சீமானுக்கு எதிரி திமுக தானே, எதுக்கு இதை பேசுறாப்பல? சீமான் சிவப்பு சட்டை போட்டுருக்கப்படாது. சீமா ஏன் கருப்பு கலர்ல இது பேண்ட் போட்டுருக்காப்பல? அங்க வேட்டி தான் கட்டி போயிருக்கணும். இவன் டேய் போடாங்கிட்டு. இப்போ நமக்கு என்ன பெருமை? ஏதோ பேசி பொழைச்சிட்டு போகிறான் பாவம். நம்மளை பேசினா தான் அவனுக்கு 10 காசு பிச்சை போடுறான் 4 பேர். அதில் இங்கே ஒரு கொடுமை என்ன தெரியுமில்ல? என்னையை பற்றி பேசுகிறத அவனுக்கு 10 பேர் கூட பார்க்க மாட்டான். ஆனால் பார்க்குற ஆள் யாரு? ஏன் ஆளு தான். சும்மா விட மாட்டேன் சீமானை, இப்படி ஒரு தலைப்பை போட்டுறான். என்னடா சீமானை, யார் அந்த நாயி? இது யாரு? அண்ணனை இதை விட மாட்டேங்கிறான்னு போய் தட்டி 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 பார்த்தோன்னே அவனுக்கு 3 லட்சம் போய் விழுந்துருது. அந்த நாய் காலையில் ஒரு கட்டிங்க போட்டு உட்காந்துக்கிட்டு, ஏய் சீமானை, உன்னை தெரியாதா? நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய்? அந்த இடத்தில் ஏன் இதை பேசுகிறாய்? அவன் பேசிட்டு படுத்துக்குறான். மறுபடியும் போத தெரிஞ்சவன ஒரு குவார்டர் வாங்கி போட்டு மறுபடியும் பேசுவான். இவன் எங்கால அவனுக்கு உட்கார்ந்த இடத்துல காசை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏய், குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபிரகாம் லிங்கன்.
போடா அங்கிட்டு, போடா அங்கிட்டு, போடா அங்கிட்டு, போட உட்காரா. என்னைய பேச வேண்டிய தேவை, என்னை எதிர்க்க வேண்டிய தேவை, உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கு. அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கா? உன் கடமை என்ன? உன்னை எதிர்ப்பவன், ஏற்பவன், ஆதரிப்பவன், அருவருப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கு. இப்ப ஏன் நீ விஜய் யார் எதுக்குறார்? அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்க, அவனுக்கும் சேர்த்து தான் நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குறிப்பா சொல்லப்போனா என் தம்பி விஜய்க்கும் சேர்த்து தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமில்ல நமக்கு? அரசியலுங்கிறது இவ்வளவு தாங்க, அவ்வளவு தாங்கன்றல. ஒரு 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 தனி விண்ணூர்தியில் போகிறது, ஒரு 3 கோடிக்கு இதுல வேலை ஏறுறது, என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர். 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே, போட்டார்களா? ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா? அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா? இந்த செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில், அதை கொஞ்சம் சத்தமாக படிக்கிறாப்புல, கூட்டமாக நின்று வெளியில் படிக்கிறாங்க. இவ்வளோதான். ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறதா இங்கே இருக்கிற பிரச்சனை. முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது. சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரியார். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய். எனக்கு ஒருத்தன் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களில் ஒரு கிழமை ஒருத்தன் எழுதிட்டு செத்து போனான். எப்படி அதாவது அவனை என்ன பண்றதுன்னு தெரியல. மிகுதியான் மிக்கவை செய்தாரை, எப்படி சொல்றான் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தாம் தம் தகுதியான் வென்று விடல், எப்படி சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்கிறவனை நீ என்ன பண்ணணும்னாடா, உன்னுடைய பொறுமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்ங்கிறான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்படியே பார்த்துட்டோம். இந்த பாம்பு கீரி சண்டை மாதிரி தான். அது இப்படி அடிக்கும் பாம்பு, அப்படி போகும். இப்படி அடிக்கும் கீரி, இப்படி போகும். அப்படி அப்படி தவி அங்கிட்டு உட்காரும். இவர் சோர்ந்து விழுந்தோன்னே சொத்துன்னு அடிச்சு இப்படி போ. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 100 மீட்ரு 200 மீட்ரு, நான் 5000 மீட்ரு ஓட்டான். எங்கேருந்து? 2008, 9, 10 ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கடைசி லாஸ்ட் ரவுண்டுன்னு விசில் ஊதுவான் பாருங்க. நீங்கள் வேணால் எழுதி வைங்க, என் உடன் இருந்தார்களே, ஒரு வேலை இருக்க மாட்டான், உங்கள் அண்ணன் மட்டும் தான் ஓடிட்டு இருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்களேன். ஏன் அவன் எச்சி இலைச்சி நிற்பான், என்ன செய்யறதுன்னு அந்த இடத்துல ஓடுவான். ஒரே ஒரு மகன், பிரபாகரன் மகன் மட்டும் ஓடுவான். அந்த இடத்துல அவன் நிற்பான். நீங்கள் வேணா பாருங்க, ஒன்றும் முடியாது. இவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ போயிட்டே இருக்கணும். 2 கோட்பாடு தான் உனக்கு. எல்லாம் பெரியார், இங்கே இரு. பெரியார் தான் படிக்க வச்சார், இங்கே இரு. இல்லை என் தாத்தன் காமராஜ் தான் படிக்க வச்சார், என்னோட வா. சரிதானங்கய்யா? சரிதானே? மும்மொழி கொள்கை எவனோடு போ, இருமொழி கொள்கை அவனோடு போ. மொழி கொள்கை ஒரே மொழி தமிழ், என்னோட வா. சரிதானங்கய்யா? திராவிடம் அங்கே நில்லு, தமிழன் என்று இங்கே வா. நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எவனும் எனக்கு ஓட்டு போட்டுறாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. இல்லை இல்லை, நாங்கள் தமிழர்கள், பிறப்பிலிருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன். நான் தமிழ் பேரினத்தின் மகன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மகன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பம் அன்பே அவரது வழியாம் என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறான். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு. அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன். அவன் பேசிய முதல் மொழி தமிழ். இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட நில். இல்லை, நீ திராவிடன் என்று நினைக்கிறவன் அவனோடு நில்.
இந்த கோட்பாடு தான் இங்கே போர், இந்த கோட்பாடு தான் இங்கே சண்டை. திராவிடமும் தமிழ் தேசியம் கண்ணல்ல, திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல. தமிழ் தேசியத்தின் கொடிய புண் திராவிடம். இதை கவனிச்சு வச்சுக்கிட்டு நிற்கணும். தமிழர்களுக்கு இவர்களல்ல அடையாளங்கள். இதுவல்ல நம் அரசியல் வரலாறு. முதலாக என் தாய்மொழியை ஒருவன் குழிந்து ஆ என்று எழுத தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது என் இனத்தின் அரசியல் வரலாறு. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும், அந்த இடத்தில் தொடங்கியது. எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இருக்குது. இது இந்த 50 ஆண்டுக்குள்ள என்னுடைய 50,000 ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவது என்பது தமிழர் வரலாறே அவனுக்கு இந்தியர் திராவிடர் வரலாறு தான். இன்னைக்கு கீழடியை தமிழர் வரலாறு, தமிழர் தொன்மம் என்று சொல்ல எவனுக்கும் நாக்கு வராது. இந்திய நாகரிகம் என்பான், திராவிட நாகரிகம் என்பான். நாம மட்டும் இல்லை என்றால் மூடியிருப்பான். இப்ப நம்ம இருக்கிறனால என்னென்ன அது கொஞ்சம் மெதுவா தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு வந்தான் ஒருத்தன், தமிழிலும் ஓதப்படும். நான் வச்சு வெளுத்து விட்டுருவேன்ட்டேன். ஏடா ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் அட கேட்டேன், தமிழிலும் ஓதப்படும். டேய் என்னடா, என் இறைடா, என் மொழி தமிழில் மோதணும். என்னென்னமா பண்ணி பார்த்தானே, வழியே இல்லாம ஓதிட்டு தான் திரும்பினாங்க. வெறியாயிட்டேன். டே முருகா, உனக்காக தான்டா பேசிட்டு உன் பேரன். டே நீ உன் வேலோட வா, உன் பேரன் உன் தமிழோட வர, 2 பேரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம் நான்ட்டேன். அவன் பயந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. நம்மள எல்லாம் ஆளுக தான், சின்ன ஆளுக, ரொம்ப சீரியஸா வேலை செய்வோம். அதான் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். அவன் ஒன்று தெரியுது, இவன்கிட்ட காசு இல்லைன்னு தெரியுது. அந்த காசு இல்லைன்னா டேய் ரத்தம் சிந்தியாவது நாங்கள் வேலை செஞ்சிருவோம். என் பிள்ளைகள்லாம் எப்படி கொடியேற்றுவான் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி கொடி மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுத்து 200 காசு ஏற்று கொடியேற்றினவன். ஆட்டோவை அடமான வச்சு கொடியேற்றினவன் என் பிள்ளை. கால் வராத போது ஒரு கட்டையை ஊண்டிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு துண்டறிக்கையை கொடுத்துட்டு போனார் பாருங்க. அவருக்காக தான். ஒரு பெரிய ஒரு வட மாவட்டத்தில் கூட்டம் நடக்கும்போது நடந்து வராரு. ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பையன் கேட்குறான், எங்கே போறீங்க? சீமான் பேசுறாரு இருக்காங்க. சீமான் பேச்ச கேட்க போய்கிட்டு இருக்கேன். இருட்டாயிருச்ச போயிடுவேன், அவர் பேசுறதுக்குள்ளே போயிடுவேன். திருப்பி எப்படி போவீங்க? யாராவது என் ஊர் பக்கம் போனால் போவேன், இல்லைன்னா அங்கே படுத்திருந்துச்சு காலையில் நடந்து வருவேன். ஏன் போறீங்க? சீமான் பேச்ச கேட்குறத விட எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்குறாப்புல. நான் யாருக்கு பாடுபடுறேன்றா? அந்த என் அப்பா இருக்கான் பாரு, அவனுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கேன். என் புள்ள 2 தெருவில் இன்னும் இருக்கு, வளைவழியில் பாரு, இப்படி துண்டறிக்கை வச்சுக்கிட்டா, இப்படி கொடியை பிடிச்சிக்கிறா. அவள் 2 துண்டறிக்கை வச்சுட்டு அக்காவும் தங்கச்சியும் வீதியில் வராளுங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே நான் செய்கிற பணி இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு. ஏறி அடாசியமானு வெறி வந்துருச்சு. நான் விட்டுட்டு போனாலும் என் பிள்ளைகள் விட்டுட்டு போகாது. நான் இந்த வரு நான் போயிடுறேன். ஒரு நாள் இந்த வயசில் இருக்க என் பிள்ளைகள் ஏறி பேசுவான். இந்த நாட்டில் எவனாவது அதுக்கு பதில் சொல்ல பார்ப்போம். இதில் பார்ப்போம். இந்த தேர்தலை நான் நிறுத்துற 234 வேட்பாளரையும் இவன்லாம் ஒரு வேட்பாளரானு மறந்து மைக்க நீட்டிடாத, கொண்டே வருவாங்க. அவன் எழுப்புற கேள்விக்கு எவன் டைம் பதில் இருக்காது. ஏன்? தமிழ் தேசியம்ங்கிறது தத்துவம் இல்லை, சத்தியம். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய இனத்தின் உயிர், ஆன்மா, எழுச்சி. அதை அப்படியே இது பண்ணிட்டு போயிட முடியாது. நீ என்னென்னமோ பண்ணி பார்த்திய, சின்னத்தை பறித்து பார்த்த, இது பண்ணி பார்த்த, அங்கே கூட்டம் போடாத, இங்கே போடாத, போட்டியிடுறாருன்னு சொல்லலை, என்னை ஒரு கணக்கிலே வைக்கலை. ஆனாலும் என் மக்கள் என்னை ஆதரித்து 3வது பெரிய கட்சியாக தூக்குனாம்ப. அப்போ அவன் என்ன சொல்றான்? மானமிக்க தமிழ் மக்கள் எல்லோரும் மாண்டு போகவில்லை மகனே, நீ போ, முன்னேறி போன்னு எனக்கு சொல்றான். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.